இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, அநேகர் எனக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்காங்க, பிரபுக்களே எனக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் உங்க பாதத்துல அமர்ந்து உம்முடைய சாட்சிகளை, உம்முடைய வார்த்தைகளை நான் தியானித்து கொண்டிருக்கேன். அதை வாசிப்போமா? அதாவது உமது அடியனும் உமது பிரமாணங்களை, இந்த இடத்துல பிரமாணங்களை, ஸ்டாட்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்கு, உம்முடைய பிரமாணங்களை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அடுத்து அவர் சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும். அவரு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட தேவனோட அந்த பிரமாணங்களை தியானித்து கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த சாட்சிகள் அந்த சங்கீதக்காரனுக்கு இன்பமா இருக்குதா. அந்த 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 சாட்சிகள், அந்த பிரமாணங்கள் அவருக்கு ஆலோசனைக்காரரா இருக்குதா. ஓகேவா? அது கவுன்சில் பண்ணுதா, அவருக்கு ஒரு கவுன்சிலர் போல இருக்குதான். என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாரும் எனக்கு விரோதமா பேசுறாங்க, எனக்கு எதிரா பேசுறாங்க, என்ன பண்ணணும் தெரியல, என்னோட இருதயம் நொறுங்கி போயிருக்கு, எனக்கு வேதனையா இருக்குன்னு இருக்கிற இடத்துல அவர் அப்படி சோர்ந்து போய் அமராம அவர் தேவனுடைய அந்த பிரமாணங்களை தியானிக்கும் போது அவருடைய அந்த பிரமாணம், கர்த்தரின் அந்த வார்த்தைகள் அவருக்கு இன்பத்தை தருதான். இன்பத்தை மட்டும் தரதா இல்லாம அவருக்கு அது ஆலோசனைக்காரரா, which means ஒரு கவுன்சிலரா இருக்கான். அப்படின்னா என்ன, நம்ம கவுன்சிலரை தேடி வெளியில போக தேவையில்ல, நம்ம ஆலோசனை தேடி வெளியில போக தேவையில்ல. இக்கட்டான சூழ்நிலையில கூட நம்ம தேவனோட வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு இன்பத்தை தருது, நெருக்கமா இருக்கிற நம்ம இருதயத்துல இன்பத்தை தருது, ஆலோசனையே இல்லாத இடத்துல ஆலோசனை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றுகிறது. ஆமென். சோ இன்றைக்கு நீங்க ஒன்னும் தனியா இல்ல, உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பினாலும் கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். அவரோட வார்த்தை உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.